12 வயது, 15 வயது, 17 வயது, 18 வயதிலே இருக்கின்ற அ அ பாடசாலை சிறார்கள் கூட பக்கவாதத்தினாலே தாக்கப்பட்டிருப்பதை நாம் கவலையினூடாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். இவ்வகை பயிற்சிகள் வந்து ஒரு மூளையின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமாக அமைகிறது. இந்த மூளை ஆரோக்கிய தினத்திலே முக்கியமாக அம் நாம் எமது மக்களிடையே முன்வைக்கின்ற கருத்து, உங்களது குழந்தைகளை, உங்களுடன் இருப்பவர்களை உடற்பயிற்சிக்கு ஊக்குவிக்குமாறு. உடல் ஆரோக்கியம், அதாவது மூளையினுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் உடல் செயற்பாடுகளின் ஊடாக தொடர்ச்சியாக பேணுவது தொடர்பில் இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வாக. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் அஜந்தா கே சிவராஜ், நரம்பியல் நிபுணர், இலங்கை நரம்பியல் நிபுணர் சங்கத்தின் தலைவர். இந்த இலங்கை நரம்பியல் நிபுணர் சங்கத்தின் இளம் சமுதாயத்தினரிடையே உடற்பயிற்சியை நாங்கள் ஊக்குவிக்கும் முகமாக தடகள விளையாட்டுகளிலே அவர்களை பங்கேற்பதற்கு அவர்களுடைய ஆர்வத்தை தூண்டும் முகமாக மரதன் தடகள விளையாட்டை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த விளையாட்டுக்கு வடமாகாண ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் சம்பந்தமான அமைப்பு எமக்கு ஒத்துழைப்பை வழங்குகின்றது. அது சம்பந்தமாகவும் நாங்கள் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்றோம். இதற்கு இன்னொரு நிகழ்வாக, அதே நேரத்திலே இன்னொரு நிகழ்வாக, இந்த மூளையை தாக்குகின்ற நோய்களிலே மிகவும் கொடூரமானதும் அதிகளவாக மக்களிடையே எமது மக்களிடையேயும் அதிகளவாக காணப்படுவது பக்கவாதம். ஆகவே இந்த பக்கவாதம் சம்பந்தமாக தனிப்பட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பக்கவாதம் சம்பந்தமான ஒரு நடைபவனி ஒன்றையும் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். வருகின்ற 25ஆம் தேதி அதிகாலை 6 மணி அளவில் கந்தர்மட சந்தியில் இருந்து இந்த பக்கவாதம் சம்பந்தமான நடைபவனி ஆரம்பித்து அது துரியப்பா அரங்கிலே அது முடிவடைய இருக்கின்றது. இந்த நிகழ்விலே பாடசாலை மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் மட்டுமல்லாது இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட நோயாளர்கள், அவருடைய குடும்பத்தினர்கள், சிறுவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க நாங்கள் உங்களை அழைக்கின்றோம். அதே வேளையிலே இந்த தடகள மருதன் நிகழ்விலே ஆர்வலர்கள், அதே போன்று இந்த நிகழ்விலே விரும்பி பங்கு பெற்றவர்கள் அனைவரும் இந்த பண்ணை பாலம் அடையிலே 5:30 மணியளவில் ஒன்று கூடுவதன் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி செல்லலாம் என்று நினைக்கின்றோம். பக்கவாதம் நோயானது அதிகரித்து வருகின்ற ஒரு தொற்றா நோய்களிலே ஒன்றாகும். இது இந்த கருத்து இலங்கைக்கு மட்டுமுரியது அல்ல. இது உலகளாவிய ஒரு கருத்து. உலக பரிசவாத சங்கம் அதனுடைய முன் அறிக்கையிலே குறிப்பிட்டிருப்பது இந்த பக்கவாத நோய் வயது வேறுபாடு இல்லாமல் எல்லோரிடமும் அந்த வயது அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதே வயதினரை இருக்கின்ற ஏனைய முன்னிய ஆண்டுகளை பார்க்கின்ற பொழுது வர வர இந்த பக்கவாதத்துடைய தாக்கம் மக்களிடையே அதிகளவாக காணப்படுகின்றது. இலங்கையிலே இது சம்பந்தமான புள்ளி விபர இயலுடைய உடனடி புள்ளி விபரவியல் அறிக்கை இல்லை. ஆனால் இதை எடுத்து நாங்கள் எமது அனுபவ ரீதியான ஒரு புள்ளி விபர அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது எம்மிடம் வருகின்ற நோயாளருடைய எண்ணிக்கை அது ஒரு சற்று அதிகரிப்பை காட்டுகின்றது. இந்த அதிகரிப்புக்கு உண்மையாக அந்த பக்கவாதம் சம்பந்தமாக மக்களிடையே ஒரு அறிவுபூர்வமான ஒரு அவர்களுடைய நாலேஜ் கூடினதால அவர்கள் இது பக்கவாதம் என்று இனங்கண்டு உடனடியாக சிகிச்சைக்கு வருகின்ற எண்ணிக்கை கூடினதால அந்த எண்ணிக்கை கூடவாக இருக்கலாம். ஆனால் அதை விட சற்று அதிகரித்த ஒரு பக்கவாதத்தினுடைய புள்ளி விவரம் இளம் வயதினிடையே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இளம் வயது என்று குறிப்பிடுகின்ற பொழுது 2021ஆம் ஆண்டு செய்த கொழும்பு நகர பகுதிக்கான ஒரு புள்ளி விவர அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது 20லிருந்து 40% வயது உடையவர்கள் கிட்டத்தட்ட 60% இந்த குறிப்பிட்ட
கொழும்பு நகரத்துக்குரிய வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டு அந்த பிரிவிலே சிகிச்சை பெற்றதாக ஒரு அறிக்கை ஒன்று குறிப்பிடுகின்றது. ஆனால் தனிப்பட்ட முறையிலே இலங்கையின் முழுசார் அறிக்கை நம்மிடம் இன்னும் நமக்கு பெறப்படவில்லை. ஆனால் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாம் இந்த கடந்த ஆண்டில் பார்க்கின்ற பொழுது 12 வயது, 15 வயது, 17 வயது, 18 வயதிலே இருக்கின்ற பாடசாலை சிறார்கள் கூட பக்கவாதத்தினாலே தாக்கப்பட்டிருப்பதை நாம் கவலையினூடாக நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதிலே முக்கியமான காரணம் அவர்களுடைய உடற்பருமன் அதிகரித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது சிறு வயதிலிருந்தே குழந்தைகளை பாடசாலையிலே கல்வி கற்கின்ற முறைகளுக்கு உட்படுத்தி அவர்களுடைய தடகள விளையாட்டுகள் எக்ஸ்ட்ரா, அதாவது வெளிசார்பான விளையாட்டுகளிலே அந்த குழந்தைகளை ஈடுபடுத்தாமல் உடற்தொழிற்பாடு கொஞ்சம் குன்றிய நிலையில் இருப்பதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு அதாவது அந்த பக்கவாதம் வருவதற்கான வாய்ப்புகள் முன்னோக்கி தள்ளப்படுகின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த மூளை ஆரோக்கிய தினத்திலே முக்கியமாக நாம் எமது மக்களிடையே முன்வைக்கின்ற கருத்து, உங்களது குழந்தைகளை, உங்களுடன் இருப்பவர்களை உடற்பயிற்சிக்கு ஊக்குவிக்குமாறு, அவர்கள் உடற்பயிற்சியிலே ஈடுபடுகின்ற பொழுதுதான் அதை நாங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் என்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். அந்த அவர்களுடைய தலை பகுதிக்குரிய இரத்தோட்டமும் கால் பகுதிக்குரிய இரத்தோட்டமும் இருதயத்தினுடைய செயற்பாடுகளும் சிறந்த முறையிலே அமைவதற்கு உகந்ததாக இருக்கும். தினமும் 20 நிமிடம், ஒரு கிழமையில 5 நாட்களாவது குறைந்தது அவர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கூற்று சொல்கின்றது. ஆகவே மக்களிடையே நாம் அதிகரித்த உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக எதிர்காலத்திலே இந்த பக்கவாதத்தினை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக. வணக்கம், நான் முகுந்தன், பணிப்பாளர், மாகாண விளையாட்டு திணைக்களம். இந்த உலக மூளை தினத்தை முன்னிட்டு இலங்கை நரம்பியல் நிபுணர் சங்கம், வடக்கு மாகாண கல்வி, பண்பாட்டு அலுவலர், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் ஒழுங்கமைப்போட இந்த விழிப்புணர்வு நிகழ்வொன்று எதிர்வரும் 25ஆம் தேதி யாழ்ப்பாணம் பண்ணை மற்றும் துரியப்பா அரங்க அண்மையிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த விழிப்புணர்வு செயற்பாடு ஒரு உடற்பயிற்சி சார்ந்த ஒரு செயற்பாடாக அமைகிறது. அதாவது மரதனோட்டம் மற்றும் நடைப்பவனி என்ற அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு செயற்பாடாக இது அமைந்தாலும் இதனை ஒரு அடையாளமாக கொண்டு தொடர்ச்சியாக ஒரு தினசரி நடவடிக்கையாக இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை நாம் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. இந்த விழிப்புணர்வு பங்கு பெற்றுவதற்காக பாடசாலை மாணவர்கள் தொடக்கம் பெரியவர்கள் மற்றும் சமூகத்தின் எல்லா பிரஜைகளும் பங்கு பெற்று ஒரு ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்பது எல்லோருடைய அவாவாகவும் இருக்கின்றது. இந்த மரதன் மற்றது நடைப்பயிற்சி போன்றவை ஒரு ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸ் என்ற வகைக்குள்ள அடங்குகின்றது. இந்த இவ்வகை பயிற்சிகள் ஒரு மூளையின் ஆரோக்கியத்துக்கு மிகவும் ஒரு அத்தியாவசியமாக அமைகிறது. அது மட்டுமன்றி இது தவிர்த்த ஏனைய விளையாட்டு நிகழ்வுகளிலும் எல்லோரும் பங்கு பெற்றி இந்த ஆரோக்கியத்தை பெற்று நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த இலங்கை நரம்பியல் நிபுணர் சங்கம் ஏற்பாடு செய்கின்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வுக்கு எல்லோருடைய பங்கேற்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இவ்வாறான ஒரு அடையாள நிகழ்வை வைத்துக்கொண்டு இந்த பங்கேற்பவர்கள் தாம் சார்ந்த சமூகத்தில் எல்லோரையும் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு பயிற்சியில் பங்கேற்று ஒரு ஆரோக்கியத்தை பெறுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நான் கதிர்வேல் விஜிதரன், மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர், யாழ்ப்பாணம். உலக மூளை தினம், அதாவது மூளையினுடைய ஆரோக்கியம் பேணுவது தொடர்பாக இந்த நிகழ்வு 25ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு பண்ணை ரவுண்ட் அபவுட்டிலிருந்து மரதன் நிகழ்வாக ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த 23 கிலோமீட்டர் தூரம் கொண்ட, உண்மையில் மரதனுக்காக பயிற்சிகளில் ஈடுபட்டு மரதன் விளையாட்டிலே தங்களது செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றவர்கள் முழுமையாக இந்த தூரத்தினை இருக்கின்றார்கள். அவர்களுக்கான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இந்த மீடியாவினுடைய வாயிலாகவும் அனைவரையும், அந்த துறையில் இருக்கின்ற அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இது மட்டுமல்லாது இங்கே இந்த தூரம் 23 கிலோமீட்டர் கொண்டது. பண்ணை பகுதியிலிருந்து ஆரம்பித்து
கந்தர்மடம் வழியாக கோப்பாய் சந்தி, அதாவது களியங்காடு, கோப்பாய், உரும்பிராய், மருதனாமடம், இணுவில், கொக்குவில், யாழ்ப்பாணம், மீண்டும் யாழ்ப்பாணம் திரைப்பயண பகுதிகளில் முடிவுறுத்தப்பட இருக்கின்றது. இந்த இடைநிலைகளிலும் இருந்தும் பங்கு பெற்றவர்கள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓடுவதற்கும் ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்தந்த பகுதிகளில் இருக்கின்ற பாடசாலைகள், கல்வியியல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள், அரச அலுவலகங்கள் என்பவற்றுக்கும் இது சம்பந்தமான விடயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் அதிகளவானவர்கள் பங்கு பெற்றுவதன் மூலம் இந்த விளையாட்டு நிகழ்வு மட்டுமில்லாது இந்த உடல் ஆரோக்கியம், அதாவது மூளையினுடைய ஆரோக்கியத்தை நாங்கள் உடல் செயற்பாடுகளின் ஊடாக தொடர்ச்சியாக பேணுவது தொடர்பில் இது ஒரு முக்கியமான விழிப்புணர்வாக அமையும் என்ற ரீதியிலே அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். முக்கியமாக இதுக்குரிய தொழில்நுட்ப ரீதியான முழுமையான ஒத்துழைப்பை வடமாகாண விளையாட்டு திணைக்களம் இந்த நிகழ்வுக்கு வழங்குகின்றது. கல்வி, பண்பாட்டல், விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விகார அமைச்சினூடாக இந்த நிகழ்வுக்கு அவர்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றோம். இதில் நாங்கள் உண்மையிலே அழைக்கின்றது அதிகளவானவர்கள் வந்து பங்கு பெற்றி இந்த நிகழ்வின் உண்மையான நோக்கத்தினை அனைத்து மக்களுக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்று அன்பாகவும் வினயமாகவும் கேட்டுக்கொள்கின்றோம்.